வணக்கம், என் பேர் ஆன்சன். மழையில் நினைக்கிறேன் படத்தில் நடிச்சிருக்கேன். ஸ்ரீ ராஜஸ்ரீ வெஞ்சர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிரெக்டட் பை சுரேஷ்குமார் சார். ஸோ இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி. இது வந்து டிசம்பர் 27th ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தியேட்டரில் கண்டிப்பாக போய் பாருங்கள். இட் வில் பி a வெரி குட் லவ் ஸ்டோரின்றது மட்டும் நான் சொல்ல முடியும். தேங்க்யூ. இதோட ஃபர்ஸ்ட் படம். சார் தான் ப்ரொடியூசர் அண்ட் ஆன்சன் வந்து படத்தில் லீட் பண்ணியிருக்காரு, மெயின் லீட். அண்ட் திஸ் இஸ் கல்யாண் ஃபோட்டோகிராஃபர். இன்றைக்கி எல்லாம் நீங்கள் படம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம வார்த்தையில் திருத்திக்கிறோம் சார். இன்றைக்கி நாங்கள் மழையில் நினைக்கிறேன் படம் வந்து இங்கே ப்ரெஸ்க்கு நம்ம ஷோ போட்டிருந்தோம். இப்போ வெளியே இறங்குறச்ச எல்லாருமே நல்ல ரிவ்யூஸ் சொன்னீங்க. அதுவே பார்க்குறச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த சப்போர்ட் விச் வி நீட் இஸ். இந்த மாதிரி படங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக தேவை. என்னோடய முதல் படம் இது ஆக்சுவலாக தமிழில். நான் வந்து முன்னாடி ரெமோன்ற ஒரு படம் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் தம்பின்ற ஒரு படம் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் முழுநீள ஒரு கதாநாயகனாக பண்ணியிருக்கிற படம் வந்து இதுதான் மழையில் நினைக்கிறேன். ஸோ இது வந்து 27th ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் தான் எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், ப்ரே பண்ணும். நான் நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். தேங்க்யூ வெரி மச். என் பேர் ராஜேஷ், இந்த படத்தோட ப்ரொடியூசர். ஸோ முதல் முயற்சி, கன்னி முயற்சி. படம் பார்த்து வெளியே வந்த எல்லா பத்திரிகை நண்பர்களும் வந்து ரொம்ப சந்தோஷமான வார்த்தைகள் சொல்லிகிட்டே போனாங்க. ரொம்ப கேப்புக்கு அப்புறம் நல்ல ஒரு க்ளீன் மூவி, ஒரு நல்ல ஃபுல் ஸ்ட்ரெச் லவ் சப்ஜெக்ட்னு சொன்னாங்க. சில பேர் சில படத்துக்கு கம்பேர் பண்ணி சொன்னாங்க சில விஷயங்கள். அலைகள் ஓய்வதில்லை, அந்த ஒரு ஃபீல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. ரொம்ப கேட்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். ராஜஸ்ரீ வெஞ்சர்ஸ்ன்ற இந்த பேனர் வந்து கொஞ்சம் காலத்துக்கு ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்படுறது. அதுக்காக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்களும் அப்படியே ஸ்மூத்தாக போயிடுவோம். தேங்க்யூ ஸோ மச். நான் இந்த படத்துக்கு டிஓபியாக பண்ணியிருக்கேன். ஜே கல்யாண் என் பேர். எல்லோரும் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். நன்றி, வணக்கம். இது லவ் நிறைய ஜானர் பார்த்துருக்கோம், பட் இந்த மாதிரி ஒரு யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்படின்னு இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ வந்து முழுக்க இமேஜினேஷன்ஸ் இருக்குது. டைட்டில் எப்படி வச்சிங்க, மழையில் நினைக்கிறேன்? அதுக்கு என்ன காரணம்? கதைக்கு வந்து ஏதாவது ஒரு போயிட்டு டைட்டில் தேவைப்படுச்சு. ஒரு மழை, அந்த படம் பார்த்துருக்கீங்க, அந்த பொண்ணோட ஓப்பனிங் சீனும் அந்த எண்டும் வந்து ஒரு மழையில் தான் முடியும். ஸோ அதுக்கு கனெக்ட் தேவைப்படுச்சு, அதனால் நான் மழை. ஆக்சுவலாக இந்த படம் பார்த்து முடிச்சு எல்லாருமே வெளியே வரைச்சு அவங்க கண்ணில் கொஞ்சம் ஈரம் இருந்தது. ஸோ அது அந்த ஒரு ஈரமே போதும். அப்படி வச்சுக்கலாம், அடுத்த படத்தில் வைப்போமே, செகண்ட் பார்ட்டில் கண்டிப்பாக. சார், இப்போ லவ்வர்ஸ்லாம் இந்த படம் பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் சொல்லுவீங்க, அந்த பாரில் உட்காந்து நடுவில் மாட்டிட்டு வந்தால் வந்து பழைக்க தெரியாத மனுஷனாக இருப்பான்ட்டு. அந்த ஸ்டோரியை நல்லா போச்சு. ஏன் டக்குன்னு ஸ்டார்டிங் டேரக்டர் உங்களுக்கு சொன்னார் இதுதான் கதை சொல்லுவீங்க? ஆமாம் சார், கதை இப்படி தான் அப்படின்றது அந்த ஒரு ப்ளே அப்படியே சொன்னார் சார். வந்து சொன்னார் இந்த மாதிரி கதை இப்படி தான் இருக்கும், அது அந்த த்ரெட்டு இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருக்குன்றது வந்து கண்டிப்பாக சொன்னார். ஸோ அது அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். செகண்ட் ஃபுல்லாகவே வந்து நல்லாவே எடுத்து போயிருக்கீங்க, ஃபேமிலி சப்ஜெக்ட். ஸோ த்ரோட்டாக இதே ட்ரை பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸில் உள்ள வந்து வசதியாக கடைசியாக வந்து அவங்கள கடைசியாக கனவுன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க. நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி உள்ளே வருவாங்க? கனவுன்ற விஷயம் தெரியா சார்? இல்லை, கற்பனை. சூப்பராக இருக்குது. ஆமாம் சார். நம்ம அது த்ரோட்டாக எப்படி லாஸ்ட்டாக வேறு மாதிரி இல்லை, அதுதான் இந்த கதையோட டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக. இல்லை, அதான் அந்த டர்னிங் பாயிண்ட். அந்த கதையோட யூனிக் ஸ்பெஷாலிட்டின்னா அதுக்குள்ளே ஒரு கதையை சொல்லியிருக்கோம் அப்படின்றது தான் வந்து எப்பவுமே வந்து ஒரு செல்ல பிள்ளை வளர்ந்தா கல்யாணம் ஆன பிறகு இது நல்லா பண்ண மாட்டார். விளையாட்டு, ஏன்னா பெண்ணை விட்டு கூட போயிடுவாங்க. நம்ம டாடா கூட பார்த்தீங்கன்னா கூட ஒரு தோட்டம் அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி நம்ம சரத்குமார் படம் கூட ஒரே பாட்டில் வந்து பணக்கார ஆகிடுவாங்க. அது எப்படி? நான் வித்தியாசமாக இருக்கேன் சார், கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கோம். 27 நிறைய படம் வருது. எத்தனை தேட்டர் கிடைச்சது உங்களுக்கு? தியேட்டரு இன்னைக்கு அலாட்மெண்ட் ஆகிடும், ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் எல்லாமே இன்னைக்கு நாளைக்குள்ள ஆகிடும். மேக்ஸிமம் எங்கள் டார்கெட் பண்ணியிருக்கிறது 100 ஸ்க்ரீன். எல்லா மாதிரியும் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு இதுலேயே ஒரு 3 லுக் இருக்குது சார். ஸோ அதனால் ஒவ்வொரு லுக்கில் பண்ணலான்னு இருக்குது. இப்போ தாடி வளர்ந்துட்டு இருக்கு, அடுத்த படத்துக்கு எதுன்னு தேவைன்னு தெரில இல்லையா? ஸோ அதனால் பார்த்துப்போம். ப்ரொடியூசர் நான் தான், பட் நான் வந்து ரஜினி சாரோட தீவிர ரசிகன். ஆமாம். ஸோ ஆமாம், நான் வந்து தலைவரோட தீவிர ரசிகன். ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லாம் இல்லை. ஸோ ரொம்ப கனெக்டட் ஒருத்தர் மூலிமா பேசி, இந்த படத்தை பற்றி பேசி, எங்களை பற்றி பேசி உடனே அவர் கொடுத்துட்டாரு. உடனே வந்து விஷ் பண்ணுறதுக்காக. ஏன்னா இப்படிப்பட்ட படங்கள் வரணுன்றது அதுதான் மனிதன், அது கடவுள்ன்றது அதுதான்.
இந்த கடவுள் வந்து கடவுளுக்கு தெரியும் இல்லையா, யார் வந்து வளர்த்தி விடணுன்ற விஷயங்கள்லாம். ஸோ நான் வந்து அவர் கடவுளாக நினைக்கிறேன். அவர் இந்த விஷ் பண்ணி அமிச்சது வந்து ஒரு கடவுள் கொடுத்த வரமாக நான் நினச்சிட்டு இருக்கேன். கதை வந்து மெயின், ஆமாம், கதை வந்து கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸ் வந்து ஆக்சுவலாக இந்த கதை வந்து வேற ஒருத்தருக்கு ரெஃபர் பண்ணுறதுக்காக தான் ஆக்சுவலாக வந்தது. பட் கதை கேட்ட உடனே எனக்கு பிடிச்சி போச்சு, இது நம்மளே பண்ணலான்னு நான் உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதில் எந்த தேர்ட் தாட்டுமே இல்லை. சார் இப்போ சென்சாரில் நம்ம சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. தேட்டரில் போடும்போது ரஜினி சார் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போட்டீங்க, இல்லை, அது வந்து தியேட்டருக்கு இல்லை, அது உங்களுக்காக மட்டும்தான். தியேட்டருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா ரஜினி சார் இல்லை 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 அது 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 மெயின் ஸ்க்ரீனில் வரவே வராது. அது வந்து நம்ம ப்ரெஸ் நண்பர்களுக்காக மட்டும் கொடுத்தது. ஹீரோயின் வந்து ஆக்சுவலாக கூலி படத்தில் ஷூட்டில் பிஸியாக இருக்காங்க. ஆமாம் ஆமாம், கூலியில் அவங்க படம் முடிஞ்ச பிறகு அவங்க இறந்து போடுறாங்க, எல்லாம் புதைச்சாச்சு. அதுக்கு பிறகு இந்த கனவு சீன் இருக்க வச்சு அவர் திரும்பி வர்ற மாதிரி போடுறது இல்லை, அந்த லவ் சொல்லாமல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து லவ் சொல்லணும். ஆக்சுவலாக அது வந்து அவர் புதைச்சாரா இல்லை மாதிரி திரும்பி வர்றாரான்னு தெரியல. அந்த கனவு எங்களுக்கும் ஒரு கனவு இந்த மாதிரி. ஏன் அது அது இல்லை சார், அது ஃபினிஷிங் நான் இப்படி தான் வந்து கதை எழுதும்போது ஃபீல் பண்ணேன். அதை அப்படியே இல்லை, இந்த கதையோட கிளைமேக்ஸ் இப்படி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து அதே கிளைமேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது சிங்கிள் ஷாட்டாக வேணுங்கிற மாதிரி டேரக்டர் ஃபீல் பண்ணியிருந்தாரு. அதனால் அதை முயற்சி பண்ணி பண்ணோம். இல்லை, ஆமாம் அது ஸ்விட்ச் சொல்லுது. ஆமாம் சார். தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோட முதல் படம். என் பேர் ஆன்சன். ஸோ கண்டிப்பாக உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. 27th கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், என் பேர் சுரேஷ். நான் மழையில் நினைக்கிற படத்தோட இயக்குனர். இது என்னோடய ஃபர்ஸ்ட் படம். வர 27ஆம் தேதி படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் எல்லாம் வந்து ஃபேமிலியோட வந்து தியேட்டரில் வந்து படத்தை பார்க்கணும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி தான். பட் ஆனால் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். ஒரு லவ் ஸ்டோரியை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். இது ஒரு அட்டெம்ப்ட், ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ உங்களோட வந்து விஷயம் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச்.